நிறைய கேம் ஷோஸுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நடிக்கிறவங்க பாதி பேர் கேம் ஷோக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா லைக் அங்கே வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கும், நம்மளை வேறு மாரி காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒன்று இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் வேணும், ஒரு போல்டான தாட் வேணும். ஸோ அது எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி வந்து கேம் ஷோன்றது பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். இப்போ ஊர்லலாம் வில்லேஜில் வந்துட்டு நமக்கு பொங்கல் டைம் ஃபெஸ்டிவல் அப்போலாம் வந்துட்டு நிறைய கேம்ஸ் வைப்பாங்க. கோல போட்டி, சேர் போட்டி, லெமன் அண்ட் ஸ்பூனு, ஓடுதல், அந்த நூல் கோக்குறது, அந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் கேம்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அதுலலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து அதிர்ஷ்லக்ஷ்மி ஷோ வந்து பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கேம்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனால் எப்படி பண்ணுவாங்க, எது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஜில் ஜங் ஜக் ஷோ கூப்பிட்டாங்க. அது நல்ல பேமெண்ட்டு. அது ஒரு 2-3 டேஸ்லேயே போட்டு விட்டாங்க. அந்த கேம் ப்ளே பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆமாம், விஜய் டிவியில் நல்லா போச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு ஜி தமிழ் அகெயின் வந்து ஜில் ஜங் ஜக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுலேயும் நான் தான் வின் பண்ணேன். ஸோ ஜி தமிழில் 2லேயுமே நான் தான் வின் பண்ணேன். எனக்கு அதெல்லாம் கேம் ப்ளே பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது.